நடிகர் கமல்ஹாசன் அவருடைய அந்த ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிலிம்ஸில் வந்துட்டு ஒரு மோசடி நடக்கிறதுக்கான ஒரு முயற்சியே எடுத்திருக்காங்க. நடிகர் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 38.5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் மோசடி செய்ய முயற்சி செஞ்சுருக்காங்க. இது சைபர் கிரைம் கும்பல் இந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிருக்கு. ராஜ்கமல் நிறுவன பணியாளனுடைய செல்போனை ஹேக் செஞ்சு அந்த நிறுவனத்துக்கிட்டமே பணம் பெற முயற்சித்த கும்பல் தொடர்பாக இப்போ சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை நடத்திட்டு வராங்க. சினிமாவில் ஒரு சுவாரஸ்ய அப்டேட் இருக்குங்க அஞ்சலி. அது என்ன அப்படின்னா, நடிகர் ஜிவி பிரகாஷ்குமாருடைய ஹாப்பி ராஜ் அப்படிங்கிற ஒரு படத்தில் பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படிங்கிற ஒரு பாட்டை பயன்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. முரட்டுக்காலை அப்படிங்கிற ஒரு படத்தில் இடம்பெற்ற இந்த பாடலை தனது அனுமதியின்றி உருமாற்றி பயன்படுத்தியுள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது வெளியாகியிருக்கு. ஸோ திருப்பதியிலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க அஞ்சலி. அது என்ன அப்படின்னா, திருப்பதி கோவிலில் நடிகர் நாகார்ஜுனா குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். நடிகர் மாதவனும் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வேத ஆசீர்வாதத்துடன் பிரசாதம் வழங்கப்பட்டது. அவர்கள் கோவிலுக்கு வரும் அந்த காட்சியை நாம் இப்போ பார்த்துடலாம். Sunil, sir, please. Sir, 1 second. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.